உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் கால் பண்றா? தெரியலையே. ஷாலுவா தான் இருக்கும். அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. உன்னோட ஹலோ கேட்க எனக்கு நேரம் இல்ல. 50 லட்சம் ரெடி பண்ணியா இல்லையா? அதே ஆள் தான் பேசுறேன் சித்தப்பா. அவனா? நீ என்ன பண்றனா? ஸ்பீக்கர்ல போடு. என்ன நோட்டை எண்ணிக்கிட்டு இருக்கியா? 50 லட்சம் ரெடியா இல்லையா? இல்லனா என்ன டம்மி பீஸ் நினைக்கிறியா? நீ நினைக்கிறதும் கரெக்ட் தான். ஏன்னா நான் அட்ரஸ் இன்னும் சொல்லலையே. பணத்தை அனுப்ப வேண்டிய இடத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு. யாரா நீ? 50 லட்சம் ரூபாய் வேணுமா? நேர்ல பார்த்தா செருப்பாலே அடிப்பேன். இப்பயே போலீஸ் கிட்ட சொல்றேன். உன்கிட்ட ஷாலு இல்லாம எங்க கிட்ட 50 லட்சம் ரூபாய் கேக்குறியா? வளராதடா பைத்தியக்காரா. போடவை. அப்படியா? இப்போ உனக்கு ஆதாரம் தானே வேணும்? கொடுக்குறேன். அமௌண்ட் பெருசா இருக்குல்ல, ஆதாரம் நீயும் கேப்ப. இப்ப இந்த குரலை கேளு, உனக்கே நல்லா புரியும். ஷாலு. ஷாலு. அக்கா. அக்கா. ஷாலு அவன் உன்னை என்ன பண்ணா? ஷாலு. அக்கா. ஷாலு. பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் தங்கச்சி மேல கைய வச்சுனா அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கத்தி தான், அதுவும் கழுத்து அறுக்கிறதுக்காக. ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இல்ல நான் ஏமாத்துறேன்னு யாராவது பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குறாங்களா? சரி, நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், ஷாலுவோடது. அப்போ உனக்கு நம்பிக்கை வந்துடல ஷாலு என் கூட இருக்கான்னு. ஆஹா, ஷாலுவோட போன் இருக்கா? செக் பண்ணிக்க. இந்நேரம் போட்டோ வந்திருக்கணும். ஷாலு, பாருங்க. அட கடவுளே. ஷாலு, நீ யாரா இருந்தாலும் என் தங்கச்சி கிட்ட இருந்து தள்ளி ஏறு. அவளை ஏதோ பண்ண முயற்சி பண்ணாத. மிரட்ரியா? போட்டோ பார்த்துட்டு மிரட்டுறியா? உன் தங்கச்சி வேணுமா வேணாமா? இங்க பாரு, நான் சொல்றது கவனமா கேளு. ஏய் வாய மூடுறீ. நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட. இப்ப நான் பேசுறத கேளு. ராத்திரி 9 மணி வரைக்கும் டைம் தரேன். 9 மணிக்கு நான் சொல்ற இடத்துல நீ பணத்தை கொண்டு வர. உன் தங்கச்சி உனக்கு வேணும்ல, அப்பனா நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்து கொடு, இல்லைன்னா கழுத்து அறுத்துருவேன். நீ என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் தங்கச்சியை ஏதாவது பண்றதுக்கு நீ யோசிச்சா கூட. யோசிக்கிறதா? நான் யோசிக்கிறதெல்லாம் இல்ல, நான் செஞ்சு முடிப்பேன். இன்னைக்கு செஞ்ச மாதிரி என் தரப்புல இருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். ஒரு தடவை அதை பாரு, பார்த்தா சந்தோஷப்படுவேன். சூப்பரான டப்பாவை கொண்டு வந்திருக்க. இது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயே அதை போட்டுறேன். இது ஷாலுவோட துப்பட்டா, அப்புறம் இது ரத்தம். இதை நீ வாங்கிட்டு வந்தியா? அதான் நம்மளோட ஃப்ரெண்ட் அந்த சோனு இருக்கான்ல, அவன் தான் டியூட்டில இருந்தா, அதான் எடுத்து கொடுத்தான். சரி சரி விடு. சோனுவோ போனுவோ யாரோ, பல்லுவோட வேலை முடிஞ்சதுல, மத்தவங்களை விடு. இதை புடி, துப்பட்டா கொடு. இந்த பிளட் பேங்கோட பிளட்டை இந்த துப்பட்டாவில் ஏத்த வேண்டியதுதான். இதை உள்ள வச்சிரு. பாஸ்கர், அந்த டேப் எடு. கொடுத்துறவா? வேண்டாம், நான் சொல்லும் போது பண்ண. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததும் அப்புறம் அனுப்பிடலாம். கிஃப்ட் வந்துச்சா
திறந்து பாரு. ஷாலு, இது 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 ஷாலுவோட துப்பட்டா. ஷாலு, அப்பா அக்கா, ரத்தம் துப்பட்டால. அனாதமா பாரு. ஹலோ, இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ப்ளீஸ், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ், என் தங்கச்சி எதுவும் பண்ணாத. இதுக்கப்புறம் என்ன மிரட்டாத. நேரத்தை வீணடிக்காம கேட்ட 50 லட்சத்தை ரெடி பண்ண. நான் எங்க இருந்து 50 லட்சம் ரூபாய் கொண்டு வருவேன்? என்கிட்ட 500 ரூபாய் கூட கிடையாது. சும்மா கத்தி புலம்பாத. அதான் பார்த்தல்ல, நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா. ஆனா பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, சத்தியமா நான் சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட நிஜமாவே பணம் இல்ல. ப்ளீஸ், என் தங்கச்சி எதுவும் பண்ணாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பண்ணிருமா, இங்க பாருப்பா, நான் சொல்றது கேளு. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. நாங்க ரொம்ப ரொம்ப ஏழைங்க. எங்களால வாழ்க்கை முழுக்க 50 லட்சத்தை பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் சம்பாதிச்ச என் சொத்துனா அது என் பொண்ணுங்க மட்டும்தான். உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த வீடியோ வித்தா கூட 50 லட்சம் ரூபாய் என்னால புரட்டவே முடியாது. அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? டே, நீ ஏழன்றது எனக்கு தெரியும்டா. அதனால தான் உன் பொண்ணை நான் தூக்கல. உன்கிட்ட பணம் இல்லைன்றது எனக்கு தெரியும். நான் தூக்குனது லக்ஷ்மியோட தங்கச்சிய. என்ன காதுல விழுந்துச்சா? அவ பேரே லக்ஷ்மி. அப்புறம் அவளுக்கு என்ன பணக்குறை இருக்க போகுது? இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட பணம் இல்ல. கண்டிப்பா இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ப்ளீஸ், என் தங்கச்சி விட்டுட்டு நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சொல்றத நீ சரியா கேட்கல. நான் ஏற்கனவே சொன்ன உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னையும் தெரியும், உன் தங்கச்சிகளையும் தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். நீ ஓபராய் குடும்பத்தோட மருமகன்றதும் தெரியும். இப்ப நல்லா புரியுதா? ஓபராய் குடும்பத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் கேட்ட பணம் அவங்க கை தொடச்சு போடுற டிஷ்யூ பேப்பர் மாதிரி. தான் மருமகளோட தங்கச்சிக்காக அதை கூட செய்ய மாட்டாங்களா? ஆ? ஓ, பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாம நைட் எங்க சந்திக்கணும்னு கூட நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு கார்டன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு. அங்க சந்திக்கலாம். குடுக்கல் வாங்கலுக்கு சரியான இடம். நல்ல அமைதியா இருக்கும். அங்க வந்துரு. வரும்போது 50 லட்சத்தை கொண்டு வா. இந்த கையில 50 லட்சம் வச்சுட்டு அந்த கையில உன் தங்கச்சி ஷாலு கூட்டு போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.